கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து சேர்த்து பண்ற இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல சத்துள்ளதாவும் இருக்கும். பொதுவாவே குளிர்காலத்துல எள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு எள்ளு பொடி பண்றதுக்கு 1 கப் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு இதே கடாயில 1/2 கப் கருப்பு உளுந்து சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து வறுத்தெடுக்கும் போது பொன்னிறமா வரதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் வறுப்பட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. இதே கடாயில 15 வரமிளகாவே நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா வறுத்த உளுந்தோட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3/4 வறுப்பட்டதுக்கு அப்புறமா பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து வறுத்தெடுக்கும் போது கருவேப்பிலையில உள்ள ஈரப்பதமும் மாறிடும். அதே நேரத்துல உப்பும் வறுப்பட்டு வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன பல் உள்ள பூண்டு தொலியோட சேர்த்துக்கோங்க. இதுவும் 3/4 வறுப்பட்டதுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல உள்ள புளியையும் இதோட சேர்த்து நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எள்ளு அரைக்க வேண்டாம். எள்ளு இல்லாம மித்த பொருள் எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா எள்ளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எள்ளுல எண்ணெய் தன்மை இருக்கிறனால ஃபர்ஸ்டே அரைக்கும் போது சூடாகி எண்ணெய் வெளியேற ஆரம்பிக்கும். கடைசியா சேர்த்து அரைக்கும் போது பாத்தீங்கன்னா பதம் கரெக்டா இருக்கும். குறிப்பா எள்ளு பயன்படுத்தும் போது புது எள்ளாவும் நல்ல மணமுள்ள எல்லாம் பயன்படுத்தினா பொடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு எண்ணெய் செக்கு வாடை இல்லாம இருக்கும். இந்த எள்ளு பொடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி பொடி செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.